உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானது பெயர்ச்சி உங்களது தனஸ்தானாதிபதியும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதி பாக்யஸ்தானாதிபதியும். இந்த வீட்டிற்கு அதிபதி அவர் மேஷத்தில் காலப்புருஷனுக்கு 1ஆம் வீட்டில் நின்று அவரது சுய அஷ்டம பார்வையால் அவரது வீட்டையே அவர் மீண்டும் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு மாபெரும் யோகத்தை கொடுக்கும். அதுவும் தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானம்னா சொல்லணுமா, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை கூடி வரும். 41 நாட்கள் இந்த அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த 41 நாட்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த அமைவுகள் என்ன முதல்ல பலப்படுத்தும்னா, இத்தனை நாளாக குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி ஒரு அருமையான ஒரு சந்தோஷ நிம்மதியும் ஒற்றுமையும் உண்டாக்கும். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு சாதாரண சில பிரச்சனைகளால் 3வது நபர்கள், ஏன் உங்களுடைய சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்காக அவங்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மன வேறுபாடுகள் எல்லாம் விலகி உங்களுடைய பரிபூரணமான ஒருத்தர் அன்பையும் புரிஞ்சு நீங்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, தான் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு திருமண மேன்மைகள் அமைச்சு அதுவே இப்போ அவங்க வாழ்க்கையில் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைகள் உண்டாயிடுச்சுன்னு நினச்ச அந்த பாதிப்புகள் நீங்கக்கூடிய காலம். இதில் பாக்யஸ்தானாதிபதியும் செவ்வாய் தானே. அந்த செவ்வாய் அவரது வீட்டையே பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியம் இல்லைன்னு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் அதாவது உங்களுடைய பாக்கியங்களில் முக்கிய பாக்கியம். அடுத்தது, உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றன்றது மாபெரும் பாக்கியம். ஏன்னா ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதையை குறிக்கக்கூடியது. அப்போது அந்த பண ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல், தனகாரகன் ஆகப்பட்ட குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் தனஸ்தானாதிபதி சொந்த வீட்டில் நின்று பாக்கியத்தை பார்க்கும் பொழுது தனம் செல்வம் மேன்மை மாபெரும் வளர்ச்சி கொடுக்கும். அப்போது ஒரு செல்வாக்கு உண்டாக போகுது. அந்த தனம் செல்வம் எப்படி உண்டாக போகுதுன்னா, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் மேன்மைகள் ஆக அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஏன்னா மீனராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இத்தனை நாளாக உங்களை அவங்களுக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தீங்க. அன்பு, பாசம், பந்தம் அப்படின்ற விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு எல்லாரும் முக்கியம்ட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி பேச்சு கேட்காம, மனைவி கணவன் பேச்சு கேட்காம, என் சொந்தம் தான் முக்கியம், என் பந்தம் தான் முக்கியம், என் கூட பிறந்தவங்க தான் முக்கியம்ட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ, கடைசியில் இவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை துரோகத்தை அடைஞ்சி நீங்கள் வச்ச பாசத்துக்கு அப்படியே எதிர்மறைவாக அவங்களுடைய வேலைப்பாடுகளை காட்டிய இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு சுக்குநூறு ஆகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இத்தனை நாளாக வீட்டில் இருந்தவங்க சொன்னதே இன்றைக்கி சரியாக போயிடுச்சுன்ற அளவுக்கு மனசுக்குள்ளே எல்லா ஆதங்கத்தையும் இன்றைக்கி அப்படியே எந்த பக்கம் இதை கொண்டு போய் சேர்க்கறது தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டங்களால் மீண்டும் உங்களுடைய நட்பு கிடைக்கலையேன்னு ஏங்கக்கூடிய நிலைக்கு மற்றவங்க ஆளாகுவாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. அதனால் கவலைகள் வேண்டாம். முயற்சியை பலப்படுத்தினால் தனம் செல்வம், ஏன்னா தனஸ்தானாதிபதி அந்த வீட்டிலேயே பலமான நிலையில் நின்று பாக்யஸ்தானத்தில் பார்க்கறதுனால தனம் செல்வம் செல்வாக்கு கூட போகுது. அப்போது இதையும் தாண்டி உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் ரீதியில் ஒரு பெரிய மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது. இத்தனை நாளாக கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷமாக நீங்கள் பட்ட அந்த பாதிப்பு, கஷ்டம், வேதனைகள் எல்லாத்திலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம். தொழில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. வேலையில் ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்க போகிறீங்க. மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உருவாக்க போகுது. லாபஸ்தானத்தை குரு பார்வை விழுது. இதில் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்த குருவும் பார்க்கிறார். ஏன்னா தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி இல்லையா. அதே வீட்டை செவ்வாயும் பார்க்கிறார். 2 கிரகங்களுடைய பார்வை டைரெக்டாக அந்த இடத்துல விழுது. இதுவே உங்களுக்கு ஒரு அருமையான மேன்மை. அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் கிடைக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களை பெற்றவங்களும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்களும் சரி உண்டான அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மீண்டும் ரிலீஃப் ஆகி
அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இத்தனை காலமாக வாழ்ந்திருப்பாங்க. அவங்க புரிஞ்சு உங்களை நெருங்கி வந்து உங்களோட இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். நட்பு ரீதியில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் வெளிநாடு வெளி பிரயாணங்கள் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல பேருக்கு இடமாற்றங்கள் கடந்த காலகட்டங்களில் சிலருக்கு உண்டாயிருக்கும். சிலர் இப்போ மாற்றக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி நெருங்கி மாறக்கூடிய சூழல்கள் இருக்கும். கண்டிப்பாக அதை சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது, உருவாக போகுது. நாம் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் செய்தோம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோம், நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்தோம். ஆனால் நமக்கு தொடர்ச்சியாக எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது, எல்லாமே குழப்பமாகவே இருக்குது, என்னன்னே தெரியலையன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும். ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க, ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மன அழுத்தத்திற்கு எல்லாத்துக்கும் தகுந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக மீனராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமண விஷயங்களில் நம்பி இதை தான் வாழ்க்கைன்னு நினச்சி நம்பி எல்லாம் ஏமாந்த ஒரு நிலையை சந்திச்சிருப்பீங்க. அந்த ஏமாற்றங்களுக்கு தகுந்த அருமையான வாய்ப்புகளும் வாழ்க்கையும் அமைச்சு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. திருமண விஷயங்களில் கடந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்து தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. திருமணம் வரைக்கும் கூடி வந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை நினச்சி கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகி அப்படியே நின்று இருக்கும். அதனால் ரொம்ப வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த வேதனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இக்காலம் உங்களுக்கு அமையும். இந்த 41 நாட்களில் மூவ் பண்ணால் திருமண வாய்ப்பும் கைகூடும். குழந்தை புத்திரபாகிய ரீதியில் மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் கைக்கூடி வரும். இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் உருவாக போகுது. ஆக மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமான ஒரு நிலையை உண்டாக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் நல்லதை எண்ணியே வாழ்ந்த உங்களுக்கு அது என்னவோ தெரியல, உங்களோட இருந்தவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தன மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் வாங்கின பணம் இதுலேயே பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையும், சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய பாதிப்புகள், உங்கள் தன்மானத்தை காப்பாற்றவும் உங்களுடைய மதிப்பு மரியாதையை இழந்துடக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்க போகுது. 100% கவலைகள் வேண்டாம். மாற்றங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உண்டாக போகுது. அதனால் கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை பலப்படுத்தினால் சக்ஸஸ் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் உங்கள் ராசியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லையான்றது 100% உண்மை. ஏன்னா ஒருவேளை அந்த பரல்களில் 7 பரல்கள் எல்லாம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராஜயோக வாழ்க்கை. அதை விட டாப் லெவலில் உங்களுக்கு ஒரு மேன்மை வேறு எதுவுமே இல்லை. அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க, ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைவீங்க. மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.